அன்பேசி எம்எஸ் வாங்க இன்னைக்கு நம்ம படம் ரிவ்யூ ஒன்று பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானத்தால் பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் மே மாதம் 16 ரிலீஸ் ஆகிருக்கு. இது ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லி குத்துட்டு படம் இருக்கா இல்லாட்டி வேற இருக்கான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூவர் ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மூவி ரிவ்யூவராக வேலை செஞ்சுருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோஸ்ட் ஒன்று பார்த்துருது. இது பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூவருக்கு அந்த கோஸ்ட்டுக்கு வந்து ஒரு சண்டை அமைக்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சந்தானம்லாம் படம் பார்க்கறதுக்கு போவாங்க ஆற்றலாம். அப்போ பார்த்தீங்கன்னா படம் பார்க்க போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் வந்து மூவி ரிவ்யூ பண்ணுற சந்தானத்தை உள்ளே பிடிச்சி இழுத்து அப்படியே கதைக்குள்ளே கொண்டு போயிடும். அதாவது படத்துக்குள்ளே சந்தானத்தை கொண்டு போயிடும். அதுதான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலில் படம். அதாவது படத்துக்குள்ளேயே படமா அதுதான் டிடி நெக்ஸ்ட் லெவல் படமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. சரிங்க, நம்ம அடுத்து பார்த்தோம்னா இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து புது ஒரு ட்ரிக், அதாவது புது ஐடியான்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா மூவி படத்துக்குள்ளே போகிறது இதுதான் பெஸ்ட் ட்ரிக். அடுத்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மொக்க அடிக்காமல் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கவுண்டர், அடுத்து கிங்ஸியோட சிரிப்பு, அது பார்த்தீங்கன்னா கௌதம் மேனோட அந்த வர்ற அந்த ஸ்டாக்கிங் மூமெண்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து பிஜிஎம் அதெல்லாம் சரியான ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஸ்மூத்தாக போயிருந்துச்சு. குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா படத்தில் சிம்பு தேவன் பார்த்தீங்கன்னா பாட்டு அமைச்சு கொடுத்துருப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சந்தானம் கூட சில பேச்சுகளில் சொல்லியிருக்காரு, நான் வந்து நீ வந்து காமெடியை வந்து மெயினாக செய்யாமல் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா காமெடியை குறைச்சி நான் வந்து எக்ஸன் மூவியெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த படத்தில் பெருசாக வந்து காமெடியை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாப்பில் அதாவது 20 நிமிஷம் 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்மூத்தாக போயிருந்துச்சு. அந்த அங்கங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானத்துட்டு அப்பா அம்மாவாக இருக்கவங்க ஒரு ஜோக்கு, அவங்க அக்கா தங்கச்சியாக இருக்கவங்க ஒரு ஜோக்கு, நல்லா அந்த கிங்ஸ்லேயே அவங்களோட ஜோக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு படம் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. அதாவது பார்த்தா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பிச்சுன்னு சொல்லலாம். அங்கே ஒரு விஷயமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் புரியாத கதை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து சரியான ஐடியாவாக இருந்தாலும் இந்த படத்தை மேக்கிங் பண்ணி கொண்டு சொல்ல விதம் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே மாட்டாங்க. ஆனால் ஏன்னா ஆவி படமாக எடுக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து ஒரு என்ன அப்படின்னா கடத்துகிற படமா இல்லாட்டி ஒரு ஒரர் படமா இல்லாட்டி ஒரு மேஜிக் பண்ணுற படமா அப்படின்னு தெரியல. அது கதையை ஒழுங்காக கொண்டு போகிறதுக்கு தான் அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து குழப்பி எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இடையில வந்து பேய் வருது, இடையில பார்த்தீங்கன்னா சோமி மைக்க உள்ள மனுஷங்கள்லாம் வராங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒன்று புரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு டீப் பார்க்கலாம், ஆனால் நிறைய டீப் பார்க்க இல்லாது. காரணம் என்னன்னா இது அவ்வளோக்கும் நல்லா இல்லை. அடுத்த வீடியோ நம்ம ஒழுங்காக செஞ்சுக்குவோம். இந்த படம் நல்லாவே இல்லை. நன்றி. ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்காக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரது ரொம்பவே நல்லா இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானத்தில் நல்ல படம் கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். அதனால் வருத்தப்படாதீங்க சந்தான கைஸ் எல்லாம். அதனால் பயப்படாதீங்க. அவ்வளோதான். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.